மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் வந்துட்டு எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா லிங்க்டின்ல கண்டென்ட் கிரியேட் பண்றது ஒரு போரிங்கான ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு போரிங்கான விஷயத்தை சுவாரஸ்யமா மாத்தி இவர் எப்படி ஒரு கோர்ஸ் கணக்குல ரெவன்யூ மேக் பண்ற ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்ன ரெண்டு காரணம். முதல் காரணம் வந்து எனக்கு ப்ராப்ளம் எங்க தான் சால்வ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு டியூரிங் கோவிட் என்னோட பிசினஸ் வந்து ரொம்ப சரியா வரல. நிறைய ரெவன்யூ கட் ஆச்சு இந்த டைம்ல. ஸோ திரும்பி பில்ட் பண்ணணும்னா எங்கேயாவது யாரையாவது எஜுகேட் பண்ணணும். ஏன் ஆடியன்ஸ் வந்து நின்றுதான் இருந்தாங்க, ஏன்னா பிசினஸ் ஒன்று தான் காலேஜ் படிக்கும்போது ஆக்சுவலா ஃப்ரீலான்சர் கல்ச்சர்ங்கிறது இப்போதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீலான்ஸ்ன்ற வாரத்தை தான் இப்போ ட்ரெண்ட் ஆகுது. கல்ச்சர் முன்னாடியே இருக்கு. ஓகே, என்னன்னா வேலைக்கு போக பிடிக்காதவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பீங்க? லைக் காலேஜ் படிக்கும் போதே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஸோ வெல்கம் பேக் எவ்ரிவன். கார்ப்பரேட் குரானிக்கல் பாட்காஸ்ட்ல இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். இந்த பக்கம் சர்க்கிள், இந்த பக்கம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணிடும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சர்க்கிள்குள்ள போய் ஒரு பாயிண்டா ஃபோக்கஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா முக்குக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உருவாகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள போய் அதுலயும் சோசியல் மீடியாவை தனியா எடுத்து அதுக்குள்ள இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இது எதுவுமே இல்லாம லிங்க்டின் அப்படின்னு சொல்லி ஒரு அன்கிராக்டு மார்க்கெட்டை கிராக் பண்ணி உள்ள ஒருத்தவர் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்காரு. அங்க போனது மட்டும் இல்லாம அவரை மாதிரி இன்னும் நிறைய பேரை வந்துட்டு லிங்க்டின்ல பிராண்ட பில்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அப்படி ஒருத்தவர் தான் உங்களுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இவரோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு அண்ட் அந்த லிங்க்டின்ல கிராக் பண்ணினா வந்துட்டு மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் வந்துட்டு எல்லாரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா லிங்க்டின்ல கண்டென்ட் கிரியேட் பண்றது ஒரு போரிங்கான ஒரு விஷயம். ஆனா அந்த ஒரு போரிங்கான விஷயத்தை சுவாரஸ்யமா மாத்தி இவர் எப்படி ஒரு கோர்ஸ் கணக்குல ரெவன்யூ மேக் பண்ற ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்னெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இதைத்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் சுதர்சன கணபதி சார். சார் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் அவர் இன்வைட். ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படியே நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். வணக்கம், என் பேர் சுதர்சன். நான் சென்னையில் த சோஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி ரன் பண்ணி போறேன். பர்சனல் பிராண்டிங்னா we don't brand companies, we brand people who run companies. ஓகே, ஸோ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு பிராண்ட்னா ஒரு கம்பெனியை தான் பிராண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏன் பீப்புளை பிராண்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணீங்க? ஏன் பண்ணக்கூடாது? இல்ல, ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்குன்னா அவங்க வந்துட்டு அந்த என்ன போனோ அந்த போனை தான் நம்ம மார்க்கெட் பண்ண போறோம். எதுக்கு அவங்கள மார்க்கெட் பண்ணணும்? இல்ல, அந்த ஆப்பிள் போனை மார்க்கெட் பண்றதுக்கு கூட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு பர்சன் தேவைப்பட்டார்ல. ஆக்சுவலா என்னன்னா people believe more in people than they believe in brands. ஓகே, பிராண்ட் மேல நம்பிக்கை வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை விட கம்மி டைம் தான் ஒரு பர்சன் மேல ஒரு நம்பிக்கை பில்ட் ஆகுது. ஓகே, ஒரு ப்ராடக்ட் மேல நம்ம எமோஷன்ஸ் வரத விட ஒரு பர்சன்ஸ் மேல எமோஷன்ஸ் ஈஸியா பில்ட் ஆயிடும். ஸோ எந்த பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு அந்த பர்சன் யாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆக வேண்டியது. காலத்துல நம்ம அங்க இலான் மஸ்க்ல இருந்து இங்க நம்ம அண்ணாச்சி வரைக்கும் எல்லாமே ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, ஸோ பிராண்ட் நீட்ஸ் அ ஃபேஸ் இன் டுடேஸ் ஏஜ். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு நீங்க வேற எந்த மீடியம் ஃபோக்கஸ் பண்ணாம ஏன் லிங்க்டினை சூஸ் பண்ணீங்க? ரெண்டு காரணம். முதல் காரணம் வந்து எனக்கு ப்ராப்ளம் லிங்க்டின் தான் சால்வ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு டியூரிங் கோவிட் என்னோட பிசினஸ் வந்து ரொம்ப சரியா வரல. நிறைய ரெவன்யூ கட் ஆச்சு இந்த டைம்ல. ஸோ திரும்பி பில்ட் பண்ணணும்னா எங்கேயாவது யாரையாவது எஜுகேட் பண்ணணும். ஏன் ஆடியன்ஸ் வந்து நின்றுதான் இருந்தாங்க, ஏன்னா பிசினஸ் ஒன்று தான் ஆடியன்ஸ். ஸோ அவங்க எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐ ஸ்டார்டட் ட்ரேடிங் ஆன் லிங்க்டின் which worked out in my favor. எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க லீட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்ணிட்டோம், இதே ப்ராப்ளம் நிறைய பேருக்கு சால்வ் பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அப்போ கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, we niche down into personal branding. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருமே வந்துட்டு. சோ இனிஷியலாவே வந்துட்டு கம்பெனியா வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா வந்து the company is around 10 years old. ஓகே, நான் வந்து பர்சனல் பிராண்டிங் குள்ள வந்து 2 years தான். சோ அதனால தான் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு வெளிய தெரிய ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, பட் அந்த 10 இயர்ஸாவுமே வந்துட்டு எப்போ இருந்து இந்த லிங்க்டின் நம்ம ஃபோக்கஸ் பண்ணீங்க? லாக்டவுன் காலத்துல எனக்கே நான் முதல்ல கான்டென்ட் போட்டதே வந்து April 1st of 2021. அன்னைக்கு தான் முதல் கான்டென்ட் வித் an intention of creating a personal brand. ஆக்சுவலா வந்துட்டு 2021 அப்பதான் வந்து ஒரு கோவிட் வந்துட்டு லைட்டா கொஞ்சம் செகண்ட் வேவ் டைம். அந்த டைம்ல வந்து எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா ஏப்ரல் 5 என் பயன் பண்ணோம். ஸோ அந்த
கார்லேஷன். ஸோ ஏப்ரல் 1 வந்து இந்த ஐடியா வந்தது. சரி கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். 6 மாசத்துல 10,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. என்ன கான்டென்ட் கிரியேட் பண்ணீங்க? ஐ ஸ்டார்டட் எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஏன்னா அப்போ வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ண போறோம்ன்றது ஐடியாலாம் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி எஜுகேட் பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லீட்ஸ் வரும் மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, சோ அது பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒர்க் ஆயிடுச்சு. சோ வந்துட்டு பிசினஸ் பீப்புள்ஸ் அங்க இருக்காங்க, உங்களுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நாங்க பண்ணி கொடுக்குறோம், அதை பண்ணா என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க பண்றோம்ன்றத எஸ்டாப்லிஷ் பண்றதை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால உங்களுக்கு இந்த நன்மைகள் தான் இருக்கு, நீங்களே பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு சொல்லுவோம். ஆனா யார் விற்கலையோ அவங்களுக்கு தான் நிறைய விற்கும். இல்ல புரியல. டோன்ட் செல். கான்டென்ட் கிரியேஷன்ல வந்து ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, இஃப் யூ செல் வித் யுவர் கான்டென்ட் people won't buy. ஓகே, if you add value people will buy. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஸ்பீக்கரே இருக்குன்னா இந்த ஸ்பீக்கர் எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரியான எல்லா சுத்தி இருக்கிற விஷயங்களை கண்டென்ட்டா எடுத்து போய் கொடுத்தோம்னா இதை ஈஸியா வித்துறலாம். இன்ஸ்டெட் ஆஃப் JBL வாங்கி பிராண்ட் நேம் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஸ்பீக்கரை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லாம அதை சுத்தி இருக்கிறத வந்து நம்ம எஜுகேட் பண்ணும் போது அந்த ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் சீக்கிரம் பில்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி. சோ வந்துட்டு அப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல காலேஜ் படிக்க போய் ஃப்ரீலான்ஸா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலேஜ் படிக்கும்போது ஆக்சுவலா ஃப்ரீலான்சர் கல்ச்சர்ங்கிறது இப்பதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீலான்ஸ்ன்ற வார்த்தை தான் ட்ரெண்ட் ஆகுது. கல்ச்சர் நடந்தே இருக்கு. ஓகே, என்னன்னா வேலைக்கு போக பிடிக்காதவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும், அது பேர் ஃப்ரீலான்சிங்ன்றது இப்போ தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிருப்போம். அவ்வளவுதான். வீடு பொறுத்த வரைக்கும் என்ன பண்றேன்னா, நான் இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணி கொடுத்துருக்கேன் சைட்ல. அதுதான் தாட் ப்ராசஸ். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது. பட் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஜாப் தேவைப்படல. கொஞ்சம் கிளைண்ட்ஸ்லாம் இருந்தாங்க எனக்கு. சரி, காலேஜ் முடிக்கும் போதே ஒரு அந்த ரன் பண்றக்கூடிய ஒரு கிளைண்ட்ஸ் வச்சு பேசிக் கிளைண்ட் இருந்தாங்க. சோ காலேஜ் பண்ணும்போது நீங்க டீமாவா இல்ல சிங்கிளா? சிங்கிள். 2014ல வந்து நான் பாஸ் அவுட் வரேன். 2016ல தான் ஆக்சுவலா வந்து டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். 2020 கோவிட் போறப்பலாம் வந்து நம்ம 10 பேர் மேல இருந்த டீம். ஓகே. பட் அதுக்கப்புறமா வந்து we had to niche down India. ஏன்னா COVID-19 வந்து பெரிய ஹிட் எங்களுக்கு. ஏன்னா எங்க பிசினஸ் நாங்க ஒர்க் பண்ண பிசினஸ் எல்லாமே வந்து லோக்கல் பிசினஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சலூன்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் முடியல. ஆமா அந்த டைம்ல வந்துட்டு எல்லா பிசினஸுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபார்மா கம்பெனிக்கு போய் வந்த நான் போய் பண்ணிட்டு முடியாது. இன்னொரு டெக் கம்பெனிஸ் எங்களுக்கு அந்த டைம் தான் வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, டெக் கம்பெனிஸ் நம்ம ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு நம்ம ஒர்க் பண்ண டைம் வந்து கரெக்டாக கோவிட் வந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டி தான் போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருப்பீங்க? லைக் காலேஜ் படிக்கும் போதே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸ். இப்போ நீங்கள் திறமைய பிஸ்னஸாக மாற்றிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. நீங்கள் வந்து பணத்தை வச்சு தான் பணம் பண்ண முடியும்னா தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ நான் ஆரம்பிச்ச பிஸ்னஸ்க்கு பணம் தேவைப்படல. நான் மட்டும்தான் ஒன்லி ரிசோர்ஸ் இனிஷியலி. ஓகே. ஸோ ஒரே ரிசோர்ஸ்னா நான் தான் சேலரி எடுக்கணும். எனக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா நான் சேலரி எடுத்துட்டு போகிறேன். கரெக்ட். ஸோ எனக்கு ரொம்ப பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படல. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல லேர்னிங்ல வேணா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த டைம்லலாம் யூடியூப்ல வந்து ப்ரீமியம் கூட கிடையாது. ஸோ இப்போதான் ப்ரீமியம் போட்டு ஆட் வேணும். இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்பாட்டிஃபை, யூடியூப்னு எல்லாத்துக்கும் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் அப்படி பே பண்ணல. இப்போ இன்ஸ்டாகிராம் கூட பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது கிடையாதுல்ல. ஸோ வந்து நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ கன்சியூம் பண்ண கான்டென்ட் அப்ளை பண்ணலாம்னா ஏதாவது கிளைண்ட்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ ஸ்டார்ட் அப்ளைங் ஆன் கிளைண்ட்ஸ் அண்ட் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்தது. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. சரி, நீங்க கற்றுக்கிட்டது அங்கே போட்டால் அங்கே ரிசல்ட் வருது. இன்னும் நிறைய கற்றுக்கலாம்னு சொல்லி இன்னும் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சு இன்னும் அது தெரியும். அதாவது நோட் பண்ணிக்கங்க, இனிஷியலா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மணி கிடையாது. அவர் தேவையான அப்ஸ்கில் என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க. அந்த விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ அது இன்னும் நம்ம அப்டேட் பண்ணி ஹை ப்ரைஸை நம்ம கோட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து ஒரு சர்வீஸ் பண்றதுக்கான ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு அந்த சர்வீஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி அதை ஒரு பேக்கேஜை நம்ம செல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிள். நான் எப்படி பார்க்குறேன்னா, பணம் பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லை. இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் ரிசோர்சஸ் யூ ஹேவ், இட்ஸ் அபவுட் ஹவு ரிசோர்ஸ்ஃபுல் யூ ஆர். நம்ம இருக்கிறத வச்சே நம்ம என்ன இது ஆக்சுவலாக அவர் சொல்லியிருப்பாரு, பணம் இல்லாமல் பணம் பண்ண தெரியலன்னா பணம் இருந்தும் பணம் பண்ண முடியாது. ஸோ மணி கம்ஸ் டு த ஒன்ஸ் ஹூ யூஸ் த ரிசோர்சஸ் ப்ராப்பர்லி. இருக்கிறத யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட பணம் நேச்சுரலாக வந்துடும். அதாவது பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த பணத்தை வந்துட்டு நம்ம எப்படி அதை வச்சு யூஸ் பண்றோம் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு அதை பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து அந்த சொன்னீங்களா இந்த கோவிட் டைத்துல கண்டிப்பாக டவுன் ஆகிருக்கும். அப்போ நீ டீம் வச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்த டயத்துல எப்படி உங்க கம்பெனியோட ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலா எனக்கு கோவிட் டைம்னு இல்லாம முன்னாடி இருந்தே வந்து கம்பெனி இந்த ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தேவைக்கு அதிகமாக எங்கேயும் ஸ்பெண்ட் பண்றது இல்லை.
கடன் வாங்குறது இல்லை அப்படின்ற முடிவுலாம் முன்னாடியே எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது கேஷ் பாசிட்டிவ் கம்பெனி. எப்பவுமே எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்னன்னா 10 மாசத்துக்கு சம்பளம் தரது அளவுக்கு பணம் இருக்கும் கோவிட் முன்னாடியே கூட. ஸோ அது வந்து நாங்கள் முன்னாடி இருந்தே வந்து வெரி கான்சியஸ் அபவுட். ஸோ திடீர்னு லாக்டவுன் வரப்போ கூட எனக்கு தெரியும் அடுத்த 10 மாசம் சர்வே பண்ணிடுவோம். அடுத்த 1 வருஷம் சர்வே பண்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நான் கார் மாத்தல அந்த டைம்ல, வீடு வாங்கல, தேவையில்லாத செலவு எதுவும் பண்ணல, எந்த கடனும் வாங்கல, கடனே இல்லாத பர்சன் அந்த டைம்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கடன் இருந்தது, நிறைய பிசினஸ் முடிக்கும் கடனாலதான் நடந்தது. ஸோ லக்கிலி எனக்கு அது. ஸோ வந்து நீங்க என்னன்னா உங்களுக்கான, அதாவது நான் இன்னொருத்தவங்களுக்கு பேங்க்ல போய் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாதனால வந்துட்டு ஓகே உங்களுக்கான இதை வந்து நீங்க கம்மி பண்ணிட்டீங்க. பட் ஆனா உங்களை அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்க எம்ப்ளாயிஸ்க்குமே வந்துட்டு நீங்க சாலரி கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. 10 monthsக்கான பேக்கப் வச்சுனீங்க. ஏன்னா இஃப் யூ ஹேவ் டு பிவட் சம்வேர், எங்க பிவட் பண்ணதா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல, அதுக்கு டீம் வேணும்ல. எனக்கு வந்து இன்னொன்று என்னன்னா 22 கிளைண்ட் வந்து 6 கிளைண்ட் தான் அந்த 0 கிளைண்ட்ஸ்க்கு போல. ஸோ ஒரு 6 கிளைண்ட் எங்க கூட இருந்துட்டாங்க. கொஞ்சம் அப்ராட் கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம கூட இருந்ததுனால we able to survive. எனக்கு பணம் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது, ப்ளஸ் பிரேக் ஈவனும் ஆகாது. ஆனால் கொஞ்சம் பணம் பேங்க் இருந்ததுனால we are able to survive. அந்த 1.5 இயர்ஸ்க்கு வந்து we are able to survive. அந்த டீம் ஹோல்ட் பண்ணிக்காச்சு. அந்த ஹோல்ட் பண்ண அவங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா வந்துட்டு கொரோனா டயத்துல வந்துட்டு நிறைய பிசினஸ் வந்துட்டு லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பேர் வந்து அவ்வளவு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஓனருக்கும் அந்த இன்வெஸ்ட்கான ட்ரஸ்டே அந்த இடத்துல ஒன்று பிரேக் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஹோல்ட் பண்ணாதனாலே அதுக்கு அடுத்து நீங்க ரன் பண்ணும்போது உங்க எம்ப்ளாயிஸ்க்கு ஓகே நம்ம இந்த இதவே வந்துட்டு இவர் தாங்கிட்டு ஒரு ரைடு பண்ணிட்டாரு, இதுக்கு அடுத்து என்ன வந்தாலும் வந்துட்டு நம்ம எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வேற எங்கேயாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்களா? we are bootstrap company. நான் எதுவும் ஃபண்ட் ரைஸ் பண்ணது இல்லை, பேங்க் லோன்ஸும் போல. நாங்க சொன்ன மாதிரி வந்து we make money and then spend the money. ஸோ இது ஆரம்பத்துலேருந்து அந்த பாலிசி தான். ஸோ எம்ப்ளாயிஸும் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து இவர் மைண்ட் செட் இப்படி தான், நம்ம இப்படி தான் இந்த கம்பெனி ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்படல. மொரோவியா சர்வீஸ் கம்பெனி இல்லை. ஸோ பணம் உள்ள அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிச்சோம். ஸோ இட் டஸ் நாட் மேட்டர். வெளியே இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணுன்ற தேவை ஏற்படல. ஸோ இப்போ கிளைண்ட்ஸ் வந்து அந்த லாக்டவுன் டைத்துல வந்துட்டு சொல்லியிருந்தீங்க அப்ராட் கிளைண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி இங்க இருக்க கிளைண்ட்ஸ் வந்து நீங்க அப்ராட் கிளைண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்கு முடிவு எடுத்தது காரணம்? முதல் காரணம் அவங்க டாலர் சர்வே பண்ணுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். முதல் காரணம். பட் ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் யூசுவலா சேம். ஆமா, இன்னும் பெட்டராவே பண்ணி கொடுப்போம். அந்த ஒரு விஷயம் நம்ம பண்றது ஒரே மாதிரி சர்வீஸ் தான். ஸோ ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே சேம் தான். நம்ம இங்க என்ன குவாலிட்டி சர்வீஸ் கொடுப்போம் அதே குவாலிட்டி சர்வீஸ் அங்கேயும் கொடுப்போம். பெரிய டிஃபரன்ஸ் வந்து அவங்க டாலர்ஸ்ல பே பண்ணுவாங்கன்றது மட்டும் தான். ஸோ இங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்க அதே காசு. ரெண்டாவது we love the professionalism that they have. இங்க ஆக்சுவலா இங்க சில நல்ல விஷயமும் இருக்கு, இங்க சில கெட்ட விஷயமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல விஷயம் என்ன சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கெட்ட விஷயம் என்ன சொல்லுங்க, நான் முடிக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போங்க. ஓகே, இல்ல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஒரே விஷயம் தான். நான் என்னன்னு சொல்றேன், நம்ம வந்து யாருக்கு ஒர்க் பண்ணாலும் அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஆமா, அது இருக்கு. சோ பவுண்டரிஸ் இருக்கும், பவுண்டரிஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளையண்ட் வீட்ல ஸ்டே சொன்னா நமக்கு வந்து இன்விடேஷன் வரும், ஸ்வீட்ஸ் வரும், இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் தான் கால் பண்ணுவோம். அந்த பவுண்டரிஸ் தான் இருக்காது. ப்ரிடாமினன்ட்லி இங்க முக்கியமா ஸ்மால் பிசினஸஸ்ல அந்த பவுண்டரிஸ் வச்சுக்கிறது. அங்க வந்து என்ன கொஞ்சம் ப்ரொஃபஷனல், அவங்க வந்து ஒரு டைம்க்கு அப்புறம் கால் பண்ண மாட்டாங்க, அப்படின்னா கால் பண்ண மாட்டாங்க, வீக்கெண்ட்ஸா கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் இருக்கும். பட் அது எண்ட் ஆஃப் தி டே குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே பண்ணுறது இருக்கும். அவங்க வந்துட்டு ஓகே இது வந்துட்டு ஒர்க் ரிலேட்டட் அதோட நிப்பாட்டிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய இருக்கு. ஆனா அங்க வந்து பர்சனல் டச்சே இருக்காது, இங்க வந்து அந்த பர்சனல் டச்சும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளைண்ட்ஸ் கால் பண்ணி அண்ணான்னு கூப்பிடலாம், அது பண்ண முடியாது. இல்ல அது வேணா நடக்கும், கரெக்ட் தான். பட் ஆனா அட் த சேம் டைம் அங்க நிறைய, ஏன்னா அவங்க இதுல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நம்ம இதுல இதுவே வந்து ஒரு கெட்ட விஷயமா மாற சான்ஸ் இருக்கு. அண்ணா கூப்பிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு கட்டத்துல அவருக்கு ஏதோ ஒரு சில எதிர்பாராத ஒரு விஷயத்துல அவருக்கு ஏதோ ஒரு லாஸ் ஆயிருக்கு. அவரால் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்றேன்னு சொல்லியே ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம், இட் நாட் ஓன்லி அமௌண்ட் பட் என்ன சொல்ல லைக் ஒரு என்னதான் என்னன்னு க்ளோஸா பழகிட்டு தென் அந்த ஒரு பாண்டிங்கே இல்லாத மாதிரி ஒரு பிரிஞ்சு போற மாதிரி அந்த டக்குனு ஒரு அந்த எமோஷனல் இது வந்து நம்ம இதான் அந்த மாதிரி எனக்கு நடந்தது இல்லை. ஆனா இது எப்படி சொல்லலாம்னா அந்த பவுண்டரிஸ் டிரா பண்ற பழக்கம் நமக்கும் இல்லை, நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுமோ அவங்களுக்கும் இருக்காது. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் இப்படி தான் ஒர்க் பண்றோம். we actually become very close. அதே மாதிரி ஒரு வெண்டர் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நல்ல சர்வீஸ் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுட்டாங்க, அவங்க எங்களுக்கு போகவே மாட்டாங்க, கூடயே தான் இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு கொடுப்பாங்க. we have clients for 7-8 years ஓடுவாங்க எங்க கூட. அத்தனை வருஷமா கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இருக்கவங்களாம் இருக்காங்க.
which means அவங்களுக்கு பிடிச்சிருச்சு எங்க கூடயே இருக்காங்க. என்ன சொல்ல இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம பண்ண ஒரு விஷயத்த 5 வருஷமா ஒரு பண்ண விஷயத்த மறுபடியும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி இன்னொரு ஆள் டிரான்சிஷன் பீரியட்ங்கிறது யாராலையும் பண்ண முடியும், கஷ்டம். ஆமா, இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது ஏன்னா ஈவன் வந்து எவ்வளவு பெரிய பிக் கம்பெனிஸ் இருந்தாலுமே ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டை இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ் கிளைண்ட்ஸ் வந்து pretty forgiving. ஓ நினைச்சிருவாங்க ஈஸியா. சரி நாட்டிலாங்க பரவாயில்ல, அது வந்து they understand that's not how long term relationships are built. தமிழ்நாட்டில் வந்து அது புரிஞ்சுப்பாங்க. பட் இது நான் இந்தியான்னு சொல்லுவேன், தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். புரியுது புரியுது. இந்தியா கூட அவ்வளோ forgiving கிடையாது. என் அண்ணன் கிட்ட அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன், என்னன்னா நான் கோர்ஸ் போடலாம் முடிவு பண்ணிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து முதல்ல தமிழ்ல போட்டுருந்தேன். ஏன் தமிழ்ல போட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து forgiving, ஏன் தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருவாங்க. அது கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல போட்டு ஓகே ஓகே நீங்க ரெக்கார்டிங் செஷன் ரெக்கார்ட் கோர்ஸ். ஸோ forgivingன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியாவில் கூட தமிழ்ல ஹேட்டட் கம்மி. நீங்க பேன் இந்தியா போனீங்க இங்கிலீஷ்ல பண்றீங்க அப்படின்னா ஹேட்டட் அதிகம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தமிழை வந்துட்டு ஒரு ட்ரையலா நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு அடுத்த லாங்குவேஜ் போய்க்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ வந்துட்டு நீங்க உங்களோட அந்த க்ரோத் ஸ்டோரியை ரெக்கார்டட் கோர்ஸா வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போறீங்களா? ஓகே, க்ரோத் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, பட் பர்சனல் பிராண்டிங் பத்தியோ இல்ல கண்டென்ட் கிரியேஷன் பத்தியோ, ஓகே ஓகே ஏஜென்சி மாடல் பில்ட் பண்றது பத்தியோ, ஐ மீன் என்னன்னா லிங்க்டின்ல நீங்க எப்படி பில்ட் பண்ணி பிளஸ் வந்து அந்த சர்வீஸ் மொத்தமாக கொடுத்து எப்படி ஒரு பர்சனல் பிராண்ட் டெவலப் பண்ணணுமோ அதை வந்துட்டு இன்னொரு எஜுகேட் பண்ண போறீங்க. எக்ஸாக்ட். ஓகே நைஸ். ஓகே, இந்த ஃபீல்ட்ல வந்து இப்போ சவுத்ல உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஏஜென்சி ஆக்சுவலா டுடே we are India's largest personal branding agency. ஓகே, so we are working with over 100 clients. so எல்லாரும் சேல்ஸ் கோர்ஸ். ஸோ இந்த இப்போ நீங்க லிங்க்டின்ல பண்றேன்னு சொன்னீங்க, அந்த 100 கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்களோட பர்சனல் பிராண்ட் மட்டும் தான் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் அவங்க ப்ராடக்ட் சர்வீஸ் நீங்க மார்க்கெட்டிங் பண்றது அந்த 100 கிளைண்ட்ஸ்க்கு ஒரு பர்சன் எந்த ஒரு பிராண்டுக்கோ எந்த ஒரு சர்வீஸையும் நீங்க மார்க்கெட் பண்ணல. அந்த பர்சனல் பிராண்ட் we don't brand companies, we brand people. ஓகே, ஸோ அதுவும் வந்து CXOs மட்டும் தான் ஒர்க் பண்றோம். ஸோ 100 கிளைண்ட் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அக்ராஸ் 11 countries and clients இருக்காங்க. ஓகே, ஸோ அதான் நீ அந்த அப்ராட் கிளைண்ட்ஸை எப்படி வந்துட்டு ஒரு கேப்சர் பண்ணீங்க அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. ஆக்சுவலா ப்ரிடாமினண்டா என்னோட லீட் ஃப்ளோ வந்து என்னோட பர்சனல் பிராண்ட்ல இருந்தா வருது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பீயிங் எ ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஓன் ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து பர்சனல் பிராண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்றேன்னா நானே பர்சனல் பிராண்ட் சொல்றேன்னா யாரும் போக மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதே சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறப்போ ஈஸியாக நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெரிய ஆயிட்டேன், உங்களே இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்து விடுறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் அப்போ ஈஸியாக உங்ககிட்ட வரலாம். பிகாஸ் யூ நோ தி ஸ்ட்ராட்டஜி, யூ நோ ஹவ் இட் வொர்க்ஸ். ஸோ ஒண்ணுமே தெரியாம ஒரு பிராண்டுமே பில்ட் பண்ணாத ஒருத்தவன்கிட்ட கொடுக்கறதுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ்டா இங்க இருக்கு, நம்பர்ஸ் தெரியுது, அப்படி இருக்கவன்ட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்பர்ஸ் தெரியுதுன்றத விட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் தெரியுதுன்றது அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நிறைய ஃப்ரீலான்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அது எனக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸே ஒரு பெரிய காம்படிஷனா இருந்திருக்கும். ஆக்சுவலா நான் அப்படி பார்க்கல. ஏன்னா நான் இந்த நீஷ்ல ஆரம்பிச்சப்போ வந்து பயனியர்ஸ் சவுத் இந்தியா இதே சர்வீஸ் இன்னொரு பண்ணவே இல்லை. இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றத பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடினா இப்பதான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும், ஃப்ரீலான்ஸ் இருக்கும், எல்லாமே லாஸ்ட் 2-3 இயர்ஸா தான் வந்துட்டு பயங்கர ட்ரெண்ட்ல இருக்கு. ஈவன் பர்சனல் பிராண்டிங் சொல்றப்போ ரொம்ப நீஷ் டவுன் ஆகிருக்கும். வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ கூட யாருமே இதை மட்டும் ஒரு சர்வீஸா எடுத்து பண்ற அளவுக்கு வந்து எனக்கு அந்த டைம்ல ஒரு தைரியம் வந்தது. எனக்கு எப்படி ஒரு பயம் இருந்தது, ஆனா ஒரு லைட்டா தோணுச்சு இந்த மாடல் வந்து ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும் தெரியாது. ஓகே, சோ அந்த டிஃபரன்ஸ் தான். இது ஒர்க் ஆகும் தெரியும், பட் ஆனா ஒர்க் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாது. நாங்க வந்து நிறைய பேப்பர்லாம் ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்றது தான் தெரியாது. நான் வந்து சர்வேவலுக்காக பண்ணேன், ஆனா அது வந்து சக்சஸா கொண்டு வந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, ஆனா அந்த ஃப்ரீலான்சர்ஸ் நான் காம்படிஷனாவே பார்க்காது. ஏன் அப்படின்னா ஐ நீட் சம்மன் டு நர்ச்சர் தி மார்க்கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜென்சிஸ் கம்மி, நல்லா பண்ற ஏஜென்சிஸ் ரொம்ப கம்மி. கரெக்ட். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லா பியூர்லி நான் பார்த்த வரைக்கும், நான் ஆக்சுவலி நிறைய ஏஜென்சிஸை பார்த்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு மோஸ்டா தெரியல. சின்ன கம்பெனிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை சின்ன ஷாப்ஸ் யாருக்குமே வந்துட்டு அது என்னங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக் கோட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கணக்கு அமைக்கிறாங்களே தவிர எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா அது ஒரு ஜெனியூனிட்டி இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும்.
நம்ம ஒரு இதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம், அதை வந்து அவங்க வந்து ஒரு 10 பேர் வச்சுக்கிறாங்க, அந்த 10 பேர் வந்து காசு வருது, அவங்க தேவை இங்கே கரெக்டாக போட்டு காமிக்கணும், ப்ளஸ் நம்பர்ஸை காமிச்சிடணும், அந்த தான் எண்ட் ஆஃப் த டே வச்சிருக்காங்க தவிர அந்த சர்வீஸ்ல குவாலிட்டி கிடையாது. ஆக்சுவலா குவாலிட்டி கொடுக்குற ஃப்ரீலான்ஸ் இருந்தா கூட என்ன சொல்றேன்னா அவங்க மார்க்கெட் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றேன். யூனிட் சம்மன் டு நர்ச்சர் மார்க்கெட். நம்மளே எல்லாரும் எஜுகேட் பண்ண முடியாது. எஜுகேட் மார்க்கெட். ஸோ தட் ஏன்னா நான் வந்து போன வருஷம் பண்ணதுக்கு இந்த வருஷம் பண்ணது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு பிசினஸ்ல. போன வருஷம் வந்து நிறைய பேர் வந்துருவாங்க, நிறைய லீட்ஸ் வந்துடும், கன்வர்ஷன் கஷ்டம். ஓகே, இப்போ லீட்ஸ் நிறைய வரல, கன்வர்ஷன் ஈஸி. ஏன்னா இல்ல எனக்கு சொல்ல நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா அந்த மல்டிபிள் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க, ஆனா எண்ட் ஆஃப் த டே அவங்க ஃப்ரீலான்சர்ஸ் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா த்ரூ அவுட்டா நம்ம கூட வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்படி இருக்கும்போது சரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு இது இருக்கு, ஸோ இதுல எந்த கம்பெனி பெட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கு அதை தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி தேடி உங்ககிட்ட வராங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட கிளையண்டல் ரேஞ்ச் வந்து 10 crores to 100 crores ரெவென்யூ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பாக்குறப்போ people who are already pretty established. இப்போ அவங்க வந்து they always look for the best in the market. Correct. So naturally best ஏஜென்சிஸ் தான் தேடுவாங்க, ஃப்ரீலான்சர் தேட மாட்டாங்க. புரியுது. அந்த ஃப்ரீலான்சர்ஸோட டார்கெட் பாத்தீங்கன்னா less than 10 lakh அந்த ரேஞ்சில less than 20. சோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி அதிகமா பண்ணா கூட அவங்களுக்கு எங்க ஸ்கேலுக்கு பண்றது கஷ்டம். ஏன்னா ஃப்ரீலான்சர்ஸ் மேக்ஸிமம் 10 கிளையண்ட் ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட். அதுக்கு மேல போக முடியாது. சோ ஸ்கேலபிலிட்டி அங்க இருக்காது. இல்ல ஸ்கேலபிலிட்டி இருக்கு. ஸ்கேலபிலிட்டி இருக்கோ டென்த் ஆஃப் தி டே நீங்க வந்து த்ரூ அவுட்டா ஒரு அந்த டச்லயே இருப்பீங்க, அவங்களால வந்து இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 7 வருஷம் தான் ஒரு டைம் ஒர்க் பண்ணனும்னா ஏஜென்சி தான் பாசிபிள். கரெக்ட். ஸோ வந்துட்டு 6 months நீங்க வந்து அந்த லாக்டவுன் டைத்துல போட்டப்போ தான் ஒரு பயங்கர பூம் கிடைச்சிச்சு. நீங்க அந்த கண்டென்ட் எந்த ஃப்ரீக்வன்சில போட்டிருப்பீங்க நீங்க? ஓகே, April 1st 2021ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டெய்லி குறைஞ்சது ஒரு கார்டு போட்டுருக்கேன். டெய்லி ஒரு நாள் முடிச்சு இல்ல. ஆமா, நானுமே நோட் பண்ணேன். லிங்க்டின்ல நைட் எத்தனை மணிக்கு வந்தாலும் ஆக்டிவ்ல இருக்கும். எப்ப அதுவும் சரி ஓகே போஸ்ட் பண்றது ஓகே, கமெண்ட் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் இப்படி ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருக்க முடியும். அது ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட செல்ஃப் பிராண்டிங்குமே வந்துட்டு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கண்டென்ட் பர்ன் அவுட். அது எங்க, அது எப்படி, அது இல்லாம எப்படி கொண்டு வரீங்க? ஆக்சுவலா கான்டென்ட் இன் இஸ் கான்டென்ட் அவுட். கான்டென்ட் இன் எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அவ்வளவுதான் வெளியே வரும். ஸோ நம்ம வந்து ஒண்ணு கான்டென்ட் நிறைய இருந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா நம்ம தான் ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும்னு அர்த்தம். கான்டென்ட்டே இல்லை அதனால போனட் வருதுன்னா அது வந்து நம்ம தான் அதிகமாக கற்றுக்கலன்னு அர்த்தம். ஸோ பொறுப்பு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து I think burnout itself is a negative term. அது நெகட்டிவ் டேர்ம் சொல்றேன். நிறைய வேலை பார்க்குறோம்னா யாருக்காக பார்க்குறோம்? நம்ம லைஃப்ல நம்ம நல்லா இருக்கிறது நம்ம நிறைய வேலை பார்க்குறோம், நிறைய யார் பார்க்க போறோம். ஸோ there is a lot of effort involved. ஏன்னா இது ஈஸியாக இருந்ததுன்னா எல்லாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஈஸி இல்லை, அது ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு தெரியும். இல்ல ஏன்னா ஒரு விஷயம் என்ன, இப்ப நம்மளே வந்துட்டு ஆக்சுவலா நானே வந்துட்டு லிங்க்டின்ல டெய்லி ஒன்று போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து ஆகுமே. ஈவன் ஒன் டே ஃபுல்லா இருக்கும், சும்மா தான் இருக்கும். ஆனா அந்த லிங்க்டின்ல போய் அந்த யோசிச்சு டைப் பண்ணி ஒரு கட்டத்துல வந்துட்டு நமக்கு அந்த ஒரு மாதிரி பிளாக் ஆகும், பிரெயின் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி நின்றோம். என்னதான் ஈவன் நம்ம கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறது? ஏன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் ஒவ்வொரு ரேஞ்சான ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ சே வந்துட்டு ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா அதோட ஏஜ் குரூப் வேற, அதோட பீப்புள் மைண்ட் செட் வேற. அண்ட் இன்ஸ்டா எடுத்தீங்கன்னா அங்க இருக்க பீப்புள்ஸ் வேற, அங்க இருக்க மைண்ட் செட் வேற, அங்க இருக்க ஏஜ் குரூப் வேற. யூடியூப்க்கு அதே மாதிரி தான், அட் த சேம் லிங்க்டின்க்கு அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு மோஸ்டா இன்ஸ்டால கிரியேட் பண்ணாலும் இன்ஸ்டால இருக்கவங்க எப்படி கொடுக்குறது ஈஸியாக தெரியும். ஃபேஸ்புக்ல இருக்கும் அந்த கேட்டு நான் போனதே கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு வந்துட்டு பூமர் கண்டென்ட் அந்த மாதிரியான போட்டதான் பயங்கர இதா ரீச் ஆகும். ஸோ அந்த செக்மெண்டே சொல்ல. பட் அந்த லிங்க்டின்ல இருக்கவங்களுக்கு எப்படி நம்ம கொண்டு போறது அதை யோசிக்கிறதா. கண்டென்ட் இருந்தாலும் எப்படி கொடுக்கணும் அந்த ஒரு மேட்டர் இருக்கு. அது வந்து பிலீஃப் சிஸ்டம் வந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்டெலிஜென்ட் ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணணும்னா நம்ம இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். சரி, ஆமா. ஸோ நான் இன்டெலிஜென்ட் போது நான் நம்பணும்னா நான் அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கணும், அப்பதான் நான் நம்புவேன் நான் இன்டெலிஜென்ட். ஸோ ஏற்கனவே நான் சின்ஸ் ஐ பீன் இன் பிசினஸ் ஃபார் 10 years. ஸோ நான் சரி உண்மையாக வேலை பார்த்துருக்கோம், நம்ம கிட்ட கொஞ்சம் கண்டென்ட் இருக்கு அதான் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சு. ஸோ கண்டென்ட் இல்லாமல் ஆரம்பிக்கிறோம்னா இப்போ ஒன்று ஒர்க். இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ கூட இஃப் தே ஹவ் நாட் டன் இனஃப் ஒர்க் நாங்கள் வந்து ரொம்ப பொலைட்டா இல்லை இது இன்னும் டைம் இல்லை, நீங்கள் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு வாங்க சொல்லிடுவோம். சொல்ல கதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஒரு ஃபவுண்டர்ஸ் வராங்க, ஒரு ஃபவுண்டர் ஒரு சிஇஓ வராங்க, வந்துட்டு எனக்கு ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணணும்னு சும்மா சொல்றாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டோரி இல்லைன்னா பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா
சரி ஓகே ஒன்னு வந்து people are intelligent they easily find out if you done enough work ஆகும் ஓகே கரெக்ட் நிறைய வேலை பார்த்துக்குமா இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க டக்கு கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தோட தெரிஞ்சிடும் people audience வந்து ரொம்ப intelligent and ரெண்டு அவங்களுக்கே belief system இருக்காது நான் ஒரு brand அப்படின்றதுல ஏன்னா building a personal brand starts with an innate belief நான் ஒருத்தர் பிராண்டா இருக்கு அப்படின்ற ஒரு பிலீஃப்ல இருந்து ஆரம்பிக்கும் கரெக்டா அந்த பிலீஃப் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க பிராண்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா அங்கிருந்து ஆரம்பிக்கும் நாங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் அந்த பர்சன் பிராண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இல்ல அதாவது இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு என்டையரா வந்துட்டு டிஃபரெண்ட் ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணி அவர் ஜேர்னி அதுன்னு சொல்லி எக்கச்சக்க ஸ்டோரியோட ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்தாருன்னா அவர் வந்து இப்போ எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னு வைங்களேன் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கதைகள் வச்சிருக்காரு அந்த கதையெல்லாம் கேரி பண்ணி வச்சாரு பல வருஷத்துக்கு கண்டக்ட் போனோம் ஒண்ணுமே இல்லாம எடுத்தோடனே ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பாவோட அம்மாவோட காசை எடுத்து போட்டு வந்து ஒரு பிசினஸ்ல உட்காந்து ஒரு பர்சனுக்கு என்ன இருக்கும் எல்லாத்துலயும் முன்னாடி மணி மட்டும் தான் இருக்குமே தவிர பின்னாடி ஸ்டோரி இருக்கு அப்படி பிசினஸ் அப்பா அம்மா பணம் இருந்து பிசினஸ் பண்றது வந்து சூப்பர் விஷயம் ஆனா அவங்க என்ன ஒர்க் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணிருந்தாங்க பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட எஜுகேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களோட the way they learn business from their parents அது வந்து அது ஒரு ஸ்டோரியா இருக்கணும் அது மாதிரி எதுவும் பெருசா இல்லை அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஃபவுண்டர்ஸ் சிஇஓஸ்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த பர்சனல் பிராண்ட் அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்க அண்ட் அதோட இன்னொன்று ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இல்லாமல் வந்துட்டு ஏன்னா யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே இன்னொருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கும்போது அங்கேருந்து ஏதாவது வந்தால் மட்டும்தான் கேஷ் ஃப்ளோ ஆகும் அப்படிதான் மணி ஒர்க் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஃபவுண்டர் சாதாரண ஒரு சாதாரண சொல்லக்கூடாது ஏன்னா லிங்க்டின்ல பில்ட் பண்ற ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அந்த பிளேஸ்ல பட் ஏதோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்டையும் விற்கல சர்வீஸையும் நீங்க விற்கல அப்படி இருக்கும்போது அது அவங்க ஒரு இதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எப்படி அவங்க காமிப்பீங்க நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன பர்சனல் பிராண்டா பில்ட் பண்ணேன் எல்லாம் கோவிட் டைம்ல நடந்துச்சு பட் கோவிட் முடிஞ்சு நான் பிசினஸ் ஈவெண்ட்ஸ்லாம் போறப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஈவென்ட்ஸ் வர பீப்புளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஓகே அதை நான் முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்லை நான் திடீர்னு தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ ஐ ஹேவன்ட் பீன் டேக்கிங் மை சர்வீஸ் ஐ ஹேவன்ட் டேக்கிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா ஸோ வந்து வி ஆர் நாட் இன் சர்வீஸ் பிஸ்னஸ் வி ஆர் இன் எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் ஸோ என்கிட்ட ஹார்ட் கேபிஐஸ் கிடையாது சாஃப்ட் கேபிஐஸ் பண்ணலாம் ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க அத்தாரிட்டி அவங்க இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகிடும் அதுதான் எங்களோட ஒரே ப்ராமிஸ் வி டு நாட் ப்ராமிஸ் நம்பர்ஸ் ஏன்னா நம்பர்ஸ் வந்து வேனிட்டி மெட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் கரெக்ட் இது வேனிட்டி மெட்ரிக் தான் எத்தனை ஃபாலோவர்ஸ் கன்சென்ட் வந்து ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வச்சுக்கோம் கரெக்ட் மற்றபடி இட் டஸ் நாட் மேட்டர் இட் டஸ் நாட் கவுண்ட் ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக கொடுத்தோமா அந்த ஃபவுண்டர் என்ன தேடி வந்தாங்களோ அது கரெக்டாக அவங்க வாங்கிட்டாங்களா அதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ லாங் டேர்ம் எங்கள் கூட இருப்பாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஸோ அவங்க வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் உங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு ஆல்வாய் நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பீப்புள் கம் டு அஸ் வித் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் எனக்கு நிறைய லீட்ஸ் வரணும் நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் இல்லை எனக்கு நிறைய தெரியும் நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே அதனால எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தரணும் லிங்க்டின் நல்ல பிளாட்ஃபார்ம் தெரியும் அதனால நாங்கள் கொடுக்கணும் ஏன்னா அதான் சீரியஸ் பிளாட்ஃபார்ம் அங்கே தான் சீரியஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த 3 காரணத்துக்காக வருவாங்க யூஸ்ஃபுல்லாக ஓகே இந்த 3மே ஒரு விஷயம் தான் குறிக்குது என்ன குறிக்குதுன்னா அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் அத்தாரிட்டி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபார் சே வந்துட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் நிஷில் வந்துட்டு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி மாதிரி சில கம்பெனிஸ் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஃபவுண்டரோட ஃபேஸ் வெளியில தெரியும் போது மக்களுக்கு அந்த கம்பெனி மேல ஈஸியா வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் அந்த இண்டஸ்ட்ரியிலே அவங்க அத்தாரிட்டி பில்ட் பண்ணிடுவாங்க புரியுது ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க கேட்டதான் வந்துடும் இப்போ நீங்க சொன்னோன்னே எனக்கு ஆக்சுவலாக முக்கியமான பர்சன் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வராது ஆனந்த் மஹேந்திரா எல்லாரும் நோட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலா வந்துட்டு அவர் என்ன அவர் எப்படின்னா டக்குன்னு அந்த எல்லாம் நாங்க அந்த பக்கம் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணோன்னே இந்த பக்கம் இவர் ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரோட இது ட்விட்டர் டார்கெட் பண்ணாரு ஸோ ட்விட்டரை டார்கெட் பண்ணி யாராவது இந்தியாவில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஏதாவது பண்ணிட்டா போதும் யாராவது ஒரு ட்ரெண்டானா போதும் இந்தாப்பா கார் வச்சிருக்காரு அவர் ஆர்ட் இஷ்டத்துக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு அது ஏதோ தார் ஏதோ வாழ்த்தாரு மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று மோஸ்ட் அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிற இடத்துல ஒரு விஷயத்த கொடுக்குறாரு இது போக வந்துட்டு ட்விட்டர்ல அந்த அளவுக்கு பயங்கரமா என்கேஜ்மெண்ட் பண்றாரு ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு மக்களுக்கு எப்படின்னா இந்த சுசுகி டாடா இவங்க எல்லாத்தையுமே ஒரு டாடா ஆக்சுவலாக வேற ஒரு பிராண்ட் அவரோட ஃபேஸ் அண்ட் அவரோட லெகசி அது எல்லாமே ஒரு பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு ஆனா அதர் பேர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மஹிந்திரா மேல ட்ரஸ்ட் அதிகமா பில்ட் ஆக ஆரம்பிச்சது அவர் ட்விட்டர்ல இறங்கினது அப்புறம் ஸோ அந்த ஒரு இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க ஆக்சுவலா அந்த பிராண்ட் மேல ஒரு அதிகமா ட்ரஸ்ட் பில்ட் ஆனது ஆனந்த் அப்படின்னா அதை சொல்லணும்
ஸோ அதுதான் ஆக்சுவலா இங்கேயும் பண்ணித்தரும். இது வந்து யார் வேணா பண்ணிக்கலாம்னு சொல்றது. நாங்க செய்யறதுலாம் மட்டும் தான் நடக்கும்னு சொல்றேன். அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன கடை வச்சிருக்கீங்கன்னா உங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்டுக்கிட்ட வந்து ஒரு மளிகை கடை இருக்கு. ஓகே, நான் சின்ன வயசுல நான் 5வது படிக்கிறப்போ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன். அந்த கடை பேர் கூட எனக்கு தெரியாது. அந்த அண்ணன் பேர் இருக்கு. அந்த புரியுதா உங்களுக்கு? ஏன் வாங்குவோம்னா அவங்க அவங்க கடைக்கு வாங்கி சொல்லும் போதே வந்துட்டு அம்மா என்ன சொல்லிடுவாங்க, பேர் அந்த கடை பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த அண்ணன் கடைக்கு வாங்கிக்குவா அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சிம்பிளா யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது பர்சனல் பிராண்டிங்க்கு ஒரு ஆக்சுவலா வந்துட்டு அப்ப அந்த பர்சனல் பிராண்டிங்கிறது இப்போ வந்து விஷயம் கிடையாது. அந்த காலத்துல நம்ம அம்மா சொல்லிவிட்டு அனுப்பும் போது அந்த அண்ணா கடை போய் வாங்கிட்டு வா, அந்த அக்கா கடை வாங்கிட்டு வா. இது வந்து இது நம்ம ரத்தத்துக்கு அப்படிதான் ஊறி இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து அதோட பொசிஷன் பண்ணல. இதுதான் ஒரு அதோட தொழில யாரும் மாத்தி காட்டல. இப்ப அதான் தொழில். பட் ஆனா இப்ப அதோட நெசசிட்டி வந்துருச்சு. பிகாஸ் ஆஃப் எக்கச்சக்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாருமே அதாவது ஒண்ணுமே பண்ண தெரியல. பட் ஆனா ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி அவங்களால கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கட்டத்துல வந்து ஒரு டெவலப்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு ஃபேம் ஆயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தோடனே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மக்கள் இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா ஒரு ஃபவுண்டர் ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவங்களுக்கு ஃபேஸ் வெளியில வரலன்னா கண்டிப்பா அது ஒரு இன்செக்யூரிட்டியும் ஃபீல் பண்ண கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ ஆனந்த் மஹிந்திரா கூட ஆரம்பிச்சிருக்காரு. அது போக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஸ்டார்ட் அப்ஸ் லைக் ஓலா இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸும் வந்துட்டு அவங்களோட பிராண்டுக்காக அவங்க முன் வந்து ஃபேஸை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் வந்துட்டு பழைய கம்பெனிஸோட ஃபேஸ் வெளியில வராம இருக்கனால அவங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் எதுவுமே வெளில தெரியல. இதுல என்ன பிரச்சனைனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்கிட்ட ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான், வெளியே விளையாடிட்டு இருக்கான், கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அவர்கிட்ட போய் கேட்குறீங்க நம்ம பிடிச்ச ஆந்திரங்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டா 95% ஆஃப் டைம் இலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ், மார்க் ஜக்கர்பர்க் இப்படி சொல்லுவாங்க. கரெக்டா? பில் கேட்ஸ் இப்படி சொல்லுவாங்க. ஆனா பக்கத்து தெருவில் அவன் கூடயே ஒரு பையன் விளையாடிட்டு இருப்பான். அவங்க அப்பா 100 பேர் கால் கொடுத்துருப்பாரு. அது அவன் தெரியாது. கரெக்ட். அவங்களும் பக்கத்து தெருவிலே இருக்காங்க, இங்கேயே இருப்பாங்க, ஆனா தெரியாது. அவங்களால தெரியப்படுத்தினா இன்னும் பெரிய இம்பாக்ட் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. கரெக்ட். ஆமா. ஏன்னா வந்துட்டு எங்கேயோ ஐ மீன் ஓகே ரோல் மாடல் எடுத்துக்கிறதா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணாரு. என்னதான் இருந்தாலும் பக்கத்துல ஒருத்தவங்க அவ்வளவு பெரிய விஷயத்த கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து எக்கச்சக்க விஷயத்த நம்ம ரன் பண்ணிக்கலாம். எங்கேயோ இருக்க டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒருத்தவரை சும்மா பார்த்தே இவ்வளவு ரன் பண்றோம்னா பிராக்டிகலா அவர் கூட இருக்கும்போது எவ்வளவு ரன் பண்ணா அவரு இருக்காருங்கிறது தெரியல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நமக்கு வந்து அவங்களாம் ரொம்ப அன்ரிலேட்டபிளா இருக்காங்க. இங்கே இருக்கவங்க ரிலேட்டபிளா இருப்பாங்க. இவர் நம்ம மாதிரியே இருக்காது, ஆனா ரொம்ப பெரிய ரிலேட்டபிள். அந்த ரிலேட்டபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இல்ல அது என்ன சொல்றீங்க நீங்க சொல்ற பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கவங்க இவ்வளவு பெரிய ஆகணும்னே அந்த ஒரு நம்பிக்கை வருது. பக்கத்துல இருக்க பெரிய ஆகிடும். நம்ம கூடயே தான் நம்ம பார்த்து வளரும். அவர் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா அவர் பார்க்க நம்ம மாதிரியே இருக்காது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் அவரும் படிச்சிருப்பாரு. அப்பனா அவரால் பாஸ் பண்ணணும், நம்மளாலே பாஸ் பண்ணணும். அந்த நம்பிக்கை எப்போ வரும்னா இங்க இருக்கிறவங்க பிராண்டான வரும். ஏன்னா அவங்க ரொம்ப அன்ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெஃப் பெசோஸ் வந்து ரொம்ப அன்ரிலேட்டபிள். எனக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல. அவரோட தாட் ப்ராசஸே புரிஞ்சிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகுது அவர் கத்துக்கிறதுக்கு. ஸோ இது வெரி அன்ரிலேட்டபிள். பட் இங்க பக்கத்து தெருவில் இருக்காருன்னா அவங்க ரிலேட்டபிளாக வைக்கல. கரெக்ட் தான். ஈவன் என்னன்னா அங்க இருக்க மார்க்கெட் வேற அண்ட் அவர் ஃபுல்லா குளோபலைசேஷன் ஆகியிருக்காரு. ஆனா இங்க இருக்கும் நம்ம வந்துட்டு எடுத்தோடனே அந்த அளவுக்கு போற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது. ஏன்னா எடுத்தோடனே ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் குளோபல் லெவல் அந்த அளவுக்கு திறமை இருந்தா கூட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓகே, ரிலேட் பண்ண முடியாதுன்னா எனக்கு ஓகே இன்னும் தெளிவா சொல்றேன். இப்போ அமேசான் ஃபவுண்டர் 10 பேர் வேலை பேசியிருந்தோம். அப்படி எப்படி வந்து கம்பெனி ரன் பண்ணுது அதுக்கு எங்கேயுமே வந்து பதிவிடலாம். கரெக்டா? எங்கேயுமே யாரும் எழுதுது. அப்படி இருந்தாலும் அவரை பார்த்து இங்கே தூரமா இருந்து இன்னொரு ஜேர்னலிஸ்ட் எழுதிருப்பாங்க, அதை பார்த்து தான் படிக்க வேண்டியது. ஆனா இங்க பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார். டெய்லி காலை அவர் வீட்டுல இருந்து 8 மணிக்கு கார் கிளம்பும் பார்த்துருப்போம். டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு கார் வரும், அதையும் பார்த்துருப்போம். நம்ம அப்போ பேசியிருக்கோம், இதை பத்தி பேசியிருக்கோம். ஆனா அந்த பர்சன் பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஒருவேளை அந்த பர்சனே ஒரு பர்சனல் பிராண்டா இருந்ததுன்னா போய் கேட்டிருப்போம், நீங்க என்ன பண்றீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருப்போம். அட்லீஸ்ட் ஒரு மென்டாராக ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாசிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஏன்னா அந்த பர்சன் பிராண்ட் ஆகுது. இப்போ எங்க கம்பெனியோட கூட இதுதான், ஆண்டர்பிரினர்ஸ் அந்த குளோபல் பிராண்ட். நம்ம வந்து இங்க இருக்க நிறைய ஆண்டர்பிரினர் வெளியே தெரியல, நம்ம தெரியப்படுத்துவோம். ஓகே ஓகே. ஸோ நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்துறேன், நீங்க வந்து லிங்க்டின் மூலமா வந்துட்டு வேர்ல்ட் வைடா ரீச் பண்ண வைக்கிறேன். நைஸ். ஸோ நீங்க வேற யாரையாவது பத்தி இன்ஸ்பைர் பண்ணிருக்கீங்களா? வேற யாரையாவது இதா ரோல் மாடலா வச்சுட்டு இல்ல இப்படி ஒரு இந்த பிசினஸ் நான் இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா சாதாரணமா பிசினஸ் வந்துட்டு எடுத்தோடனே பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. சம் திங் இந்த லைஃப் நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நடந்தனால சரி நம்ம இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நம்ம செட் பண்றதுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். அது
அது என்ன உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலாக நிறைய படம் பார்ப்போம். ஸோ இன்ஸ்பிரேஷன் பாட்டில் வந்துடும் எனக்கு. ஓகே. சின்ன வயசுல நிறைய புக் படிக்கிற பழக்கம். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன். மூணாவது இன்ஸ்பிரேஷன் என் கசன். என் அண்ணன் வந்து ஊர்ல இருந்து வந்தாங்க. நான் இங்க அப்பதான் காலேஜ் முடிச்சேன். ஊர்ல இருந்து வந்த உடனே சரிடா நம்ம ஏதாவது பண்ணுவோம், நீயும் பிசினஸ் பண்ண நினைக்கிறேன், நானும் நினைக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஆரம்பிச்சோம். ஸோ ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஆக்சிடென்ட்ல அது கூட ஏன்னா நமக்கு ரெண்டு பேருமே கண்டென்ட் நிறைய போட்டுட்டு இருக்கோம் சோஷியல் மீடியால. அதுதான் ஆலோசனை வந்துச்சு. சரி நம்ம அப்போ ஃபேஸ்புக்ல போட்டுட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அப்பா நீங்க இருந்த பீரியட்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக் தான் இருந்துச்சு. நீங்க அவ்வளோ வயசுலாம் ஆகல. சரி ஓகே ஓகே. ஸோ கார்டன் போட ஆரம்பிச்சோம். எனக்கு அது நல்ல ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் ஆர்கானிக் சைடு எடுத்துக்கிட்டேன். நான் ஆர்கானிக் சைடு நான் தனி கம்பெனி. ஸோ இப்போ அண்ணா வந்து கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா எங்க வீட்டுல பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் யாரும் இல்லை, எல்லாரும் ஜாப் பேக்ரவுண்ட். எங்க டோட்டல் ஃபேமிலியே கவர்மெண்ட் ஜாப் பேக்ரவுண்ட் ஆக்சுவலா. இல்ல அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி பிசினஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணினாலே அதுதான். ஏன்னா அவங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பீப்புள்ஸோட மைண்ட் செட் வந்துட்டு ஒரு ஸ்டாக்னன்டான மைண்ட் செட். இதை விட்டுட்டு ஓகே நம்ம ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு, இதை மட்டும் தக்க வச்சுட்டா போதும், இது எந்த பக்கமும் நம்ம வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எந்த அளவுக்குன்னா பிசினஸ்ல பென்ஷன் வருமா வராதுல்ல அந்த அளவுக்கு. பட் somehow we broke it. இப்ப கூட எனக்கு வீட்டுல ரொம்ப பெருசா என்ன பண்றோம்னா தெரியாது. ஆனா விட்டுட்டாங்க, சரி ஏதோ வந்துட்டாங்க பசங்க நல்லா பண்றாங்க அந்த அளவுக்கு தெரிவித்தா போதும் அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா வீட்டுல. பட் இன்ஸ்பிரேஷன்னா நான் சுத்தி எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும்னு சொல்லலாமே. இப்போ நான் உங்ககிட்ட இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த எப்ப நீங்க சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணீங்க நான் அதை கேட்டேன். இது இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் இப்போ போய் நான் அப்படியே காப்பி அடிச்சுக்கணும். நான் நிறைய இடத்துல காப்பி அடிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா எங்க காப்பி அடிச்சுன்னு தெரியாது, ஏன்னா நான் நிறைய இடத்துல அடிச்சேன். எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸ் அப் பண்ணி ஒரு கலவை அது நம்ம ஃபார்முலா ஆயிடும். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டி அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு. யாருமே வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா நம்ம அம்மா அப்பா இருந்து காப்பி பண்ணிருக்கோம். நம்ம எந்த ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்றோமோ அங்க சுத்தி இருக்க திங்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி. ஆனா என்ன ஒரு விஷயம் வந்துட்டு நடக்குதுன்னா அது எல்லாத்தையும் காப்பி பண்ணி அதை இன்புட்டா எடுத்து கத்துக்கிறேன் வளர்ந்துடலாம். அதை காப்பி பண்ண தெரியாதுன்னா வந்துட்டு ஃபெயில் ஆகும். அது காப்பி பண்ண தெரியாதுன்றத விட இன்ஸ்பயர் ஆக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களை பார்த்து நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறாமப்படுவோம். இல்ல நம்மளும் இந்த மாதிரி ஆகணும், நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ரெண்டும் ஒரே இன்சிடென்ட் தான் தாட் ப்ராசஸ்ல. புரியுது. ஸோ இப்போ நான் பொறாமப்பட்டிருந்தேன்னா நான் வளர மாட்டேன். கண்டிப்பா அதை நான் உங்ககிட்ட கேட்டேன், இது எங்க வாங்கினீங்க இது எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் போய் வாங்குவேன். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் ஆக்சுவலா. இதுலதான் வளர்றவங்களுக்கும் வளர்றவங்களுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இன்சிடென்ட் ஒன்று தான். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுலதான் இருக்கு. அதை எடுத்துக்கும் போதே இப்போ ஒருத்தவங்க பக்கத்துல ஈவன் வந்து சில பேர்லாம் என்ன மென்டாலிட்டி இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இவ்வளவு பெரிய வீடை கட்டிட்டான், நம்ம இதை விட ஒரு அட்லீஸ்ட் இந்த மாடியில வந்து ஒரு 2 செங்கல் ஏற்றி வச்சாதான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த மைண்ட் செட் இருக்கிறத விட பக்கத்துல இருக்கவங்க பார்த்து ஓகே கட்டினா ஓகே இந்த அளவுக்கு கட்டிருக்கீங்களா, ஓகே இதை வந்துட்டு இந்த அளவுக்கு காசு கம்மி பண்ண முடியும், இந்த அளவுக்கு காசு கம்மி பண்ணி நம்ம கட்டலாமா, ஓகே அந்த ஒரு லேர்னிங்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம அதை இன்புட்டா போகணுமே தவிர அதை எடுத்து நம்ம இது பண்ணோம்னா நம்மளோட மென்டாலிட்டி அப்படியே நம்ம அமைக்கணும். இது இந்தியன் மைண்ட் செட் கூட சொல்லலாம். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிக்கும் சோஷியலிஸ்ட் கண்ட்ரிக்கும் தான் டிஃபரன்ஸ். ஓகே யூஎஸ்ல வந்து ஒரு சூப்பர் கார் மார்க்கெட் வச்சுக்கலாம். அவங்க யூஸ்வலா அவங்க பார்க்கணும் என்ன கேட்பாங்க அப்படின்னா நீ எப்படி வாங்கினேன்னு சொல்லி தர நானும் வாங்கினேன் சொல்லுவாங்க. இந்தியாவில கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட், இந்தியா வந்து சோஷியலிஸ்ட் மைண்ட் செட். இங்க நம்ம சூப்பர் கார் பார்த்தோம்னா இத்தனை பட்டி சாவா நம்ம சூப்பர் கார் பார்ப்போம், அந்த காசுல எத்தனை பேர் சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிப்போம். பட் ஆனா அந்த விஷயம் யோசிக்கிறது என்ன கேட்டா நான் ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு உயர்வு தாழ்வுங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. அதை பார்த்து இப்ப நானும் சின்ன வயசுல வந்துட்டு பாத்துக்கேன். ஆக்சுவலா வந்துட்டு நான் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து தான் வந்தேன். இன்னமும் வந்துட்டு நம்ம வந்து க்ரோவா இருக்க முயற்சி தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் சின்ன வயசுல பார்க்கும்போது ஒருத்தவங்க இவ்வளவு பெருசா வச்சிருக்காங்கன்னா நான் அந்த இடத்துல வந்துட்டு நான் இது பண்ணது நான் அவங்க பேக்ரவுண்ட் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க எப்படி இந்த விஷயத்த பண்ணாங்க, இவங்க எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு சம்பாதிச்சாங்க அப்படின்னு இந்த மாதிரி நான் பாக்குற எல்லார்ட்டையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஆக்சுவலா வந்து அதான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் இது பண்ணி தான் வந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படின்னா நான் ஓவராலா பார்க்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கே ஃபுல் டைமா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா செட் ஆகாது. வெளியில வந்துட்டு நம்ம ஏதாவது நமக்குன்னு ஒரு சர்வீஸ் நம்ம ஒரு இம்பாக்டை கொண்டு வரணும். அந்த இம்பாக்ட் வந்துட்டு எல்லாரோட நீடா மாறணும். அந்த இம்பாக்ட் நீடா மாறும்போது நம்மளோட டிபெண்டன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கான மணி உள்ள ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் க்ரோ ஆக ஆரம்பிச்சேன். இந்த கான்செப்ட் தெரியாம நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா
ஏன்னா நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதையே நம்ம திருப்பி ஃபீல் பண்ணுவோம் அதிகமாக. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் தர மாதிரி நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுவோம், நிறைய இன்சிடென்ட்ஸ் மீட் பண்ணுவோம், ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் அப்படின்னா ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம், இப்படி இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்படுறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நிறைய விஷயம் நம்ம கிட்ட இருக்கும், அதிகமாகிட்டே போகும். வாட் யூ திங்க் யூ வில் அட்ராக்ட். எக்ஸாக்ட்லி. ஆனா ஜெலசிக்கும் அதே தான், கோவத்துக்கும் அதே தான். இப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணல இருக்கோம் அப்படின்னா எனக்கு திருப்பியும் நல்லா ஃபீல் பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் உங்க வளர்ச்சி வந்து நான் பராமரிப்பேன் வச்சுக்கோங்க, நீங்க வந்ததே போவீங்க, நான் பராமரிட்டே இருப்பேன், அதிகமாகிட்டே போகும். ஸோ நீங்க சொல்றத பார்த்தோம்னா உங்க மைண்ட் செட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அந்த விஷயத்த, நான் அவன் வந்து வளர்ந்துட்டே தான் போவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்படிங்கிற அதை விட நான் வளர்ந்துட்டே போவான்னு ஃபிக்ஸ் பண்ணல, நான் பராமரிட்டே தான் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேன். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே கரெக்ட் ஆகும். ஸோ வளர்றாங்கன்னா அவங்க கற்று அவங்க எப்படி வளர்ந்தாங்க, நம்ம கற்றுப்போம் அவங்க ஏதாவது நம்ம கற்றுட்டு நம்ம வளரலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வளருவோம். வளர்றவங்க நிறைய பேர் நம்ம முன்னாடி கற்று தெரிவிப்பாங்க, நம்ம நிறைய கற்றுக்கிறது தேவை. இப்படிலாம் சொல்ற பார்த்தோம்னா மேனிஃபெஸ்டேஷன் மேல வந்துட்டு ரொம்பவுமே வந்து அதிகமாக நம்பிக்கை இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷன் எவ்ரிதிங் தட் ஐ கிரியேட்டட் இன் லைஃப் இட்ஸ் ஆல் இன்டென்ஷனல். இதுனா ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ வந்துட்டு ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா அந்த டைம்ல ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சது. இப்போ கனெக்ட் த டாட்ஸ் எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது. எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2016-17 டைம்ல வந்து இந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி டைம், அப்போ பிஸ்னஸஸ்லாம் கொஞ்சம் லோ ஆச்சு நிறைய பேர். ஏன்னா எல்லாம் இந்த ஜிஎஸ்டி கன்வர்ஷன்லாம் ரொம்ப டைம் இருந்தாங்க, பேமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெண்டிங்ல இருந்தது, பணம் வரல, நிறைய பணம் வரல. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க, பட் அந்த டைம்ல பணம் வரல. ஸோ என்ன பண்ணது தெரியல, வேலைக்கு போயிடலாம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நான் 3 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஒரு பெரிய டெக் கம்பெனி, எதையும் சொல்றாங்களே தெரிஞ்சுருக்கேன் அந்த கம்பெனிக்கு. ஆனால் எனக்கு நான் வந்து நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டு குரூப் டிஸ்கஷன்ல என்ன உழைக்கிட்டாங்க, நல்லா பேசுறேன். யோசிச்சு பார்த்தா நல்ல வேலை நடந்ததுன்னு சொல்லுவேன். நான் நல்லா பேசியிருந்தா கூட அவங்க நல்லா பேசுற மாதிரி தெரிஞ்சுதான் வழி அனுப்பிச்சுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் நல்லா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னன்னா நல்ல வேலை கிடைக்கல. இன்கேஸ் கிடைச்சிருந்ததுன்னா நான் வெரி குட் பர்ஃபார்மர், நான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அங்கேயே தான் இருக்கும். என்ன வேற எங்கேயும் என்னால யூஸ் இருந்துக்க முடியாது. நான் யோசிக்கவே மாட்டேன், நான் வந்து பர்சனல் பிராண்டிங் பத்தி யோசிக்கவே மாட்டேன். இன்கேஸ் அது ஆக்சுவலாக வந்துட்டு அதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர்னோ செயின் தான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது பிரேக் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பாத் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் அங்கே இருந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்க அங்கே இருந்து ஸ்டாக்னன்ட் ஆகிருந்துருப்பீங்க. நல்ல வேலை நடக்குதுன்னு சொல்றேன். இது வந்து இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு எது நல்லதுன்னு நான் நினைச்சோம், அதெல்லாம் நடக்குது. நான் இப்போ யோசிச்சு பார்த்தா நடக்காதுதான் வருது. ஓகே, ஸோ இதுதான் கிடைச்சதுன்னா எனக்கு ஓகேவா இருந்திருக்கும்னு தோணுன விஷயம் இப்போ வந்துட்டு அது கிடைக்கலன்னு நினைச்சு நல்லதான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 17,000 வருமானம் வந்தது. அந்த டைம்ல நான் வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து 50,000 பே பண்ணுவேன், 48,000 பே பண்ணிட்டு இருந்தேன். நான் 17,000 வெட்டி எடுத்துக்கோங்க. என்ன ரோலுக்காக நீங்க பே பண்ணீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ அவங்களே வந்து எல்லாமே எண்ட் டு எண்ட் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பர்சன் ஹெட் அந்த லீட் நான் அவங்களோட பே பண்ணியிருந்தேன். நான் 17,000 வெட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர் சீனியர் ப்ரொஃபைல், இவர் 32 இயர்ஸ் ஓல்டு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ. பட் நான் 17,000 வெட்டி எடுத்துக்கோவேன். அவங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பேன். எனக்கு வந்து நான் சேலரி எடுக்கலாம் தெரியும், ஆல்மோஸ்ட் சேலரி எடுக்கல. எனக்கு கல்யாணம் 2017 செப்டம்பர். ஓகே, ஸோ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. கல்யாணம் ஆன புதுசுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். இல்லை புரியுது நீங்க சொல்றதுன்னா ஒரு ஸ்டெடி சோர்ஸே இல்லாம டக்குன்னு மேரேஜ் அங்கேயுமே வந்துட்டு ஒரு நமக்கே ஒரு இன்னொரு ரொம்ப பயங்கரமான விஷயம் எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த இடத்துல நீங்க ஜாப் தெரியுங்களா? அந்த டைம்ல ஜாப் தெரியும். அந்த டைம்ல வந்து ஜாப் கிடைக்கல. ஆனா அங்கேருந்து 10 மாசத்துல லைஃப் மாறிடுச்சு. ஆனா நல்ல வேலை ஜாப் கிடைக்கல. ஸோ 10 மாசம் வந்து தாக்கு பிடிச்சிட முடியும். இப்போ யோசிச்சு பார்த்தா தாக்கு பிடிச்சிக்கலாம், நான் ஜாபை தேடிக்க வேணாம்னு யோசிக்கிறேன். இப்போ யோசிச்சா ஜாபை தேடிக்க வேணாம் தான் எப்படி சரியா இருக்கும் நிலைமை தோணுது. அந்த டைம்ல அந்த தாட் ஆஃப் அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு அப்ப இல்லை. ஆனா பயம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு பயத்துக்காக சரி என்னடா இது இந்த அளவுக்கு நமக்கு ஒரு இது சோர்ஸ் கிடைக்கலனாலே வந்துட்டு இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி பேர் வேலைக்கு போனோம்னா சரியா அள்ளி விட்டுரும். நம்ம மட்டும் தனியா இருக்கிறது வேற, நம்மள நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு, இப்போ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அது வேற இல்லை. ஸோ அதான் இப்போ நிறைய விஷயம் வந்து நான் கம்மியா நினைச்சுக்கிறதே இல்லை. என்னால நிறைய பெரிய விஷயம் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. அதுக்கான வழி பார்க்கல. புரியுது கரெக்டா. வந்து ஆக்சுவலா இந்த மைண்ட் செட் எனக்குமே தான் இருந்து. ஐ மீன் என்னன்னா நிறைய விஷயங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எனக்கு வந்துட்டு
ஓகே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பிளேஸ்க்கு போவோம், அந்த பிளேஸுக்கு போகணுமே தான் என்ன இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா வந்து நான் படிச்சது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், பண்ண வேலை சாஃப்ட்வேர் டெவலப்பர், இப்போ வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா ஈஸியா டக்குனு அடாப்டே மூவ் ஆகி போயிட்டு இருக்கேன்னு தவிர, பட் ஆனா எனக்கு ஒரு என் கோலை மட்டும் செட் பண்ணியிருக்கேன். ஆனா பார்த்து எனக்கு இன்னும் வந்துட்டு கிளியர் ஆகாது. அதே கொஸ்டின் தான் நீங்க அந்த டைத்துல இருந்தீங்க. ஆக்சுவலா எல்லாருமே அந்த நேரத்தை அமைக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளால ரொம்ப பெருசா அதை பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கும், அது என்ன பண்ண போகணும் தெரியாது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தேன். பட் எல்லாரும் ஃபைனலி ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்க. The universe will figure it out for you. You don't have to figure it out. நான் சொல்றேன். Okay. You just live life. நம்ம போற ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். அதனால நம்ம ஃப்ளோ உண்மையாவே வந்து ஆனஸ்ட் எஃபோர்ட் போட மாட்டோம்னு கேட்பேன். எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ நாளைக்கு கேட்பேன், நான் வந்து இந்த பணத்துக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு, இந்த ஹெல்த்துக்கு நான் ஒர்க்கா அப்படின்னு அதுக்காக ஒர்க் போட்டுப்பாங்க அப்படின்றத கேட்கணும். இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஒர்க் தான் அப்படின்னு நம்மளே நம்ம கேட்கணும். ஏன்னா அதுக்கான எஃபர்ட் நம்ம அமைக்க போகணும். அதான் யூ ஹேவ் டு பே த டியூ எவ்ரி டே. ஸோ இது வரைக்கும் வந்து இதுக்கப்புறம் நான் டியூ பே பண்ண நிப்பாட்டா போயிடும். ஸோ அது மட்டும் தெரியும். ஸோ ஆனஸ்ட் எஃபர்ட் போடுவோம், நம்ம கேட்டா போகும். இந்த ஒரு விஷயத்துக்கான ஒர்க்கை நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அந்த பண்ணிட்டே இருக்கணுமா, ஐ மீன் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளே கேட்டுக்கணும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க என்னன்னா, அந்த கரெக்டாக மேரேஜ் ஆகிற டைத்துல வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க, 32 ஏஜ்னீங்க, அவருக்கு 40,000 சம்திங் கொடுத்தீங்க. ஸோ உங்க ஏஜ் அப்போ என்ன? 26. ஸோ இந்த 26ல இருக்கும்போது அந்த 32 வயசு ஆள் அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ அவரை நீங்க வேலை வாங்கும் போகும்போது ஏன்னா பிகாஸ் வந்துட்டு லைக் சில பேருக்கு மென்டாலிட்டி இருக்கும், நம்மளோட சின்ன பையன் இப்படி ஆரம்பிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி யாரா இருந்தாலுமே இருக்கும். ஸோ அவருக்கு நீங்க அந்த அளவுக்கு நான் ஸ்டஃப் இருக்கு, என்னால் கொண்டு போக முடியுங்கிற ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்க அவருக்கு கேரண்டி கொடுத்தீங்க? அந்த அவர் எப்படி அவர்கிட்ட எப்படி நீங்க ஒர்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஓகே, நான் வந்து ஒரு கல்ச்சர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றேன். என்னன்னா என்னோட யாருக்கு பெட்டரா தெரியுமோ அவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க. நான் சொல்லி தரலாம் அந்த கூட, இது வந்து என்னோட முதல் ரூல். எனக்கு அவங்க சொல்லி தரணும், எனக்கு தெரியாத விஷயம் அவங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஃபிளாட் கல்ச்சர் சொல்லுவோம், இது வந்து அஃப்கோர்ஸ் டெசிக்னேஷன் பார்க்குறப்போ ஃபவுண்டர், சிஇஓ அப்படிலாம் வந்துடும். ஆனால் கம்பெனி உள்ள இருக்கும் ஃபிளாட் கல்ச்சர் தான். நான் தப்பு பண்ணால் தாராளமாக சொல்லுவேன், யாரோனா என்கிட்ட இது இப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி பண்ணணும்னு என்கிட்ட சொன்னால் நான் கற்றுப்பேன். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து நான் ஆரம்பத்தில் அப்படி தான் இது பண்ணுவேன். ஸோ இப்போ கூட ஆக்சுவலாக இப்போ என் டீம் வந்து ரொம்ப யங் டீம் இப்போ இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து பயப்பட மாட்டேன். அந்த அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப் பில்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்திலே முடிவு. ஆக்சுவலாக அந்த ஒரு பயம் வந்துட்டு நிறைய இடத்துல தப்பு பண்ண வைக்கும். அந்த பயம் வந்து தப்பு பண்ணா அது தப்பை மறைக்க வைக்கும். கரெக்டு. அது தைரியமா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் திருப்பி ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல வைக்காது. நம்ம என்ன சொல்ல போகிறோம், தப்பு பண்ண சரி திருப்பி ட்ரை பண்ண சரியா பண்ண வாட்டி அதான் நடக்க போகுது. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்காது. எண்ட் ஆஃப் த டே ப்ராக்டிக்கலாக அதான் பண்ணி ஆகும். ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை இது பண்ணிட்டு கரெக்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் போகிறோம். ஆனால் அதை வந்துட்டு அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று நம்ம இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க தப்பு நடந்துச்சு சரி பண்ணிடுறாங்க, அந்த அதோட முடிச்சு நடந்துச்சு. நமக்கு வந்து நம்ம ரொம்ப எனர்ஜி சேவ் பண்ணுவோம். டீம் அவங்க பர்சனலாக க்ரோ ஆவாங்க. அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து தான் போகும். ஸோ அந்த ஃபிளாட் கல்ச்சர் இருக்கிறது சின்ன கம்பெனிஸ்க்கு செம்மையாக ஒர்க் ஆகும். பெரிய கம்பெனிஸ்க்கு எனக்கு தெரியாது. என் டீம் 20 பேர் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீச் டவுன் பண்ணி லிங்க்டினை மட்டும் கிராக் பண்ணீங்க. பட் ஆனால் ஒரு நம்பர்ஸ் நீங்கள் வச்சிருப்பீங்க, ஒரு பிரேக் ஈவன், அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் நான் அச்சீவ் பண்ணி அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சிருப்பீங்க. அது எப்போ பிரேக் ஆச்சு, அது என்ன பாயிண்ட்? ஓகே, எனக்கு வந்து 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு வந்து பிரேக் ஈவன் எதுவும் இல்லை, ஏன்னா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பிரேக் ஈவன்ஸ் பாயிண்ட் இருக்கும். புரியுது, அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சேலரி எனக்கு என்ன கொடுப்பாங்களோ அதோட அதிகமாக பண்ணிட்டா போதும் அப்படின்றது தான். நான் காலேஜ் வெளியே வரப்போ அதை அதிகமாக பண்ணிட்டேன். எனக்கு வந்து அது தேவைப்படுது, ஜாபே தேவைப்படுது அந்த டைம். ஆனால் என்ன பிரச்சனைனா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. ஸோ ஐ ஹேட் டு நோ ஆவரேஜ் இன்கம் என்னன்னு தெரியும். ஏன்னா ஒரு மாதம் வர இன்கம் இன்னொரு மாதம் வராது. பிஸ்னஸ்ல ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ 2014 ஃப்ளெக்ஸ், 15 வருதா, 16 டிமானிட்டைசேஷன், 17 ஜிஎஸ்டி, 2020 கோவிட். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு அட்வர்சிட்டி வரப்போ நான் க்ரோ ஆகிட்டே இருந்தேன். நான் பர்சனலாகவும் சரி பிஸ்னஸும் சரி அடுத்த லெவல் போயிருக்கோம். ஒரு அட்வர்சிட்டி
ஸோ ஒரு அட்வர்சிட்டி எப்பவுமே அதோட ஆவரேஜ் இன்கம் அதிகமாகிட்டே வந்து. ஸோ கோவிட்-19 ரொம்ப அதிகமாச்சு ஆக்சுவலாக, ஏன்னா ரொம்ப நாள் அட்வர்சிட்டி இல்லை. ஸோ deeper the adversity, the longer the adversity, the more you're growing. So இது மட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நான் 6 figure டச் பண்ணது காலேஜ் விட்டு வெளியே வந்து 1 வருஷத்துல டச் பண்ணிப்போம். சூப்பர். 7 figure டச் பண்ணது வந்து 2017ல 2018ல. அதாவது நீங்க இந்த லிங்க்டின் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே 7 figures டச் பண்ணேன். And 8 figure வந்து after COVID. Super. During COVID actually. So during COVID second wave முடிஞ்சு அந்த business pick up ஆயிட்டு அந்த டைம்ல. சூப்பர். ஓகே, சோ ஒரு வழியா ஆக்சுவலா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எதிர்பார்க்க தானே செய்வோம். ஏன்னா லிங்க்டின்ல இவ்வளவு பெரிய பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணிருக்கீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது 2-3 டிப்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிட்டு தான், ஏன்னா அதுக்கு எதிர்பார்த்து தான் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மினிமம் கொஞ்சம் டிப்ஸ், அதாவது லிங்க்டின்ல இப்படி பண்ணா நீங்க உங்களுக்கான ஒரு ஃபேஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுங்க. இந்த டிப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து ஆரம்பிக்கும். இஃப் யூ டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் a brand, you will never be a brand. So you have that innate belief system. உங்ககிட்ட இந்த உலகத்துக்கு ஆஃபர் பண்றதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு நீங்க நம்புறீங்களா? அப்படி நம்புனீங்கன்னா கண்டிப்பா வந்து பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒருத்தானாலும் நீங்க முதல்ல நம்பணும். ஸோ தட்ஸ் நம்பர் 1. ஆனால் லிங்க்டின்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், லிங்க்டின்ல வந்து பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணணும்னா லிங்க்டின் அல்காரிதத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கான்டென்ட், இட்ஸ் அபவுட் இன்டெலிஜென்ட் கான்டென்ட். யாருக்கு பேசுறோம், எதுக்கு பேசுறோம், அதெல்லாம் தெரிஞ்சு பேசினா கொஞ்சம் ஈஸியா ஒர்க் ஆயிடும். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸ். நான் என்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், உங்களுக்கு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து லிங்க்டினுக்கு நீங்க யாரும் புரிய வைக்கணும், லிங்க்டினுக்கு நீங்க யாரை தேடுறீங்கன்னு புரிய வைக்கணும். நீங்க யாரும் புரிய வைக்கணும் அப்படின்னா பேசிக் கான்டென்ட்ல வந்து நீங்க யாருன்ற கீவேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கணும். இந்த பயோ செக்ஷன், அபவுட் செக்ஷன், யூஸ்வலா போடுற கான்டென்ட் இதுலலாம் நீங்க யாருன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா லிங்க்டின் புரிஞ்சுக்கும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 மாசம் 4 மாசத்துல வந்து இதுதான் இந்த பர்சன், இதுதான் ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கும். அடுத்தது நீங்க யாரை தேடுறீங்கன்றது, நீங்க யாருக்கு என்கேஜ் பண்றீங்க, யார்கிட்ட கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் தரீங்க, யாரை ஃபாலோ பண்றீங்க, இதெல்லாம் லிங்க்டின் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை போய் நீங்க கனெக்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை போய் நீங்க வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஃபவுண்டர்ஸ் என்கேஜ் பண்ணுவேன். நான் ஃபவுண்டர்ஸ் கூட தான் போய் ஃபவுண்டர்ஸ் ப்ரொஃபைல தான் கமெண்ட் எடுப்பேன், அவங்க கிட்ட தான் போய் நான் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் தருவேன், அவங்க தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் நான் சரியா புரிய வச்சதுனால லிங்க்டின் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நான் யாரும் கண்டுபிடிச்சிருச்சு, நான் யாரை தேடணும்னு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா நான் எந்த எஃபர்ட் எடுக்காமயே லிங்க்டினே என்ன அவங்களுக்கு சஜஷன்ல கொடுப்போம். அப்புறம் நான் அவங்களுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன், அவங்க எனக்கு கொடுப்பாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் டஸ் த ஜாப் ஃபார் யூ. 0 to 10,000 followers நான் எஃபோர்ட் போட்டேன், 10,000 50,000 followers லிங்க்டின் நான் எஃபோர்ட் போட்டு கேட்கறது. ஏன்னா ஒன்ஸ் நான் டீச் பண்ணிட்டேன் அப்படின்னா லிங்க்டினே நான் என்ன கனெக்ஷன்ல போட்டு அதுவே ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ கான்டென்ட் போடுறது மட்டும் தான் வேலை, கனெக்ஷன் பில்ட் பண்ணது என் வேலை கிடையாது. ஓகே, ஸோ வந்து ஒரு அந்த 10,000 கண்டென்ட், ஐ மீன் 10,000 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் நீங்க உங்க ப்ரெஷர் அதிகமாக போட்டு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டு பண்ணிருக்கீங்க. அதுக்கு அடுத்து க்ரோ ஆனது லிங்க்டின் ஃபுல்லா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம இந்த செஷன் இதோட முடிச்சிடலாம். அண்ட் ஆஸ் ஐ ப்ராமிஸ்டு ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே வந்துட்டு புது புது ஃபவுண்டர்ஸ் அண்ட் சிஇஓஸோட இன்டர்வியூஸ், அவங்க பின்னாடி நடந்த ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்காக கார்பரேட் பண்ணிக்கிற பாட்காஸ்ட்ல கொண்டு வரோம். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நான் சாரோட லிங்க்டின் பயோ கொடுக்குறேன், நீங்களும் அவரோட குரூல ஜாயின் பண்ணி நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நம்ம சாரோட நியூஸ் லெட்டர் இருக்கு. அவர் எப்படி என்னெல்லாம் லேர்ன் பண்ணி இந்த ஒரு பிராண்டை பில்ட் பண்ணாரோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் லெட்டர்ல அவைலபிளா இருக்கும். மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.